சேனைகளின் கர்த்தராகிய ஆமென் ராஜாவை. தேங்க்யூ அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. சேனைகளின் கர்த்தர் ஆமென் பரிசுத்தரே. ஓஹோ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா, நீர் ஒருவரே பரிசுத்தர். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர், உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற ஜனத்தின் மேல உம்முடைய வஸ்திரம் அப்படியே இறங்கி வருவதாக, உம்முடைய மகிமை அப்படியே இறங்கி வருவதாக. கரங்களை தட்டி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை ஆமென் அவர் ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவையும் செலுத்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஸ்தோத்திர மார்ச் மாதத்தினுடைய 8ஆம் தேதி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி பாடி மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை கிருபையாய் கூட்டி வந்திருக்கிற ஆண்டவரே தயவுக்காக ஸ்தோத்திரம். என் ஜெப வீட்டில் உங்களை கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேற்றப்பட வேண்டிய பகுதிகள் தேற்றப்படுவதாக, ஆற்றப்பட வேண்டிய பகுதிகள் ஆற்றப்படுவதாக. பரலோகத்தின் தகப்பனுடைய பிரசன்னம் ஜெப வீட்டுக்குள்ள கூடி வந்து உமது முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சம்பூரணமாய் ஆண்டவர் நிரப்புவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடல்கள், ஆராதனைகள், சங்கீதங்கள், ஆண்டவரே காணிக்கை பகுதிகள், உம்முடைய திவ்ய வார்த்தைகள் அத்தனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூடி வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். ஒன்று கூட உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் ஆண்டவரை ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதி ஸ்தோத்திரங்கள் மன விருப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் மாறட்டும், உகந்ததாய் மாறட்டும். முகர்ந்து கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், நடத்தி செல்லட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். ஆராதித்து முடிக்கும் போது வியாதிகள் மறைந்து போகட்டும். ஆராதித்து முடிக்கும் போது கட்டுகள் உடைந்து போகட்டும். ஆராதித்து முடிக்கும் போது எதிர்பார்க்கிற நன்மைகள் பரத்திலிருந்து உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் முழுவதும் ஆளுகை செய்யும், எங்களை நடத்தும். உம்முடைய திவ்ய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோம். இரட்சகருடைய பரிசுத்த நாமத்தை நாம சேர்ந்து மகிமைப்படுத்தும்படியாக சில பாடல்களை நாம பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாதவர்.
மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ச்சியோடு இயேசுவை துதித்திடு. கைதட்டி பாடுவோம். பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தரு. கடலாம் துன்பத்தில் பாடுவோம். கடலாம் துன்பத்தில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் நிலையில் படகாய் வந்திடுவார். இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தரு. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். மனதார இன்னும் உங்களை பாடணும் ஆண்டவரே. இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடு. பாவ நோயாலே வாடும் நிற மருத்துவராகிடுவார். ஆமாப்பா, வாடும் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி இருதயத்தில் இருந்து ஆமப்பா, என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் பாடி மகிழ்ந்திடுவேன். இருதயத்திலிருந்து பாடுவோமா? நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை
தகப்பனே என் இயேசுவை என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. ஊற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். ஊற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி என் இயேசுவை துதித்திடுவேன். நன்றி உள்ளத்தோடு நான் Thank you, அப்பா. என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவி நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவி நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவி நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவல் அவர் நான் உடல் உயிர். ஆமென். எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்வேன், பாடி மகிழ்ந்திடுவேன். என் நேசரை துதித்திடுவேன். நான் பாடி என் நேசரை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், பாடி ஆமென். பாடி மகிழ்ந்திடுவேன். என் நேசரை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி என் இயேசு உயிரோடு இருக்கிறபடியால், அவரின் காவலாய் இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பார். ஆமென். நான் வெட்கப்பட்ட சகல தேசங்கள் இடங்களில் என் தலையை கர்த்தர் உயர்த்துவார், என் கொம்பை உயர்த்துவார். நம்புகிற பிள்ளைங்க மட்டும் கையை தட்டி
நீர் அதை செய்வதற்கு எவரையும் உயர்த்த மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரை. விசுவாசிக்கிற பிள்ளையே, உன் விசுவாசத்தின்படியே கர்த்தர் செயல்படுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிள்ளைங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு பாடல் சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ அப்பா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. நல்ல கைதட்டி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை மேன்மையாக கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், பழங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், பழங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்தீர். நம்புறீங்களா? எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை நமக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தம் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக, நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். என் தேசம் முழுவதும் மழை பொழியும், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மேன் விசுவாசத்தோடு. பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க விசுவாசத்தோட பாடுறீங்க? ஆண்டவர் எப்போதுமே ஜீரோல இருந்து தான் நம்மளை ரைஸ் பண்ணுவார். ஆமென். உபாகமும் 8 நினைக்கிறவர் சொல்லுவாரு, சிறுமைப்படுத்தி அதற்கு பிற்பாடு ஆண்டவர் நம்மை அதே இடத்துல உயரமான சிங்காசனத்துல
ஏறி உட்கார செய்து அநேகர் பார்க்கும் போது ஆச்சரியப்பட்டு ஆமீன் ஹல்லேலூயா பார்க்கத்தக்கதாகத்தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இல்லாதவர்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து ஆண்டவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். நம்புறீங்களா? இன்னைக்கு நம்ம ஒருவேளை என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஞானம் புத்தி ஒண்ணும் இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்றாரு பைத்தியங்களை, இல்லாதவர்களை, பலவீனர்களைத்தான் நான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆமீன். பிணியாளிகளுக்கே மருத்துவர் தேவை, நீதிமான்களை அல்ல. ஆண்டவர் அழகா சொல்லுவார், நீதிமான்களை அல்ல. ஆமீன். பிணியாளிகளுக்கே மருத்துவன் வேண்டும் என்று சொல்லி தேடி வந்த நல்ல இரட்சகர் அவர். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட இந்த பாடலை பாடலாமா? விசுவாசத்தோடு நீங்க இந்த பாட்டை எப்படி பாடுங்க அப்படின்னா அறிக்கை செய்து பாடுங்க. இன்றைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தரனை உயர்த்துவார், கர்த்தரனை பெருக பண்ணுவார், கர்த்தரனை கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் சொன்னார், உன் நிமித்தம் நான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா நமக்கு அந்த வாக்குத்தத்தம் இப்படிதான் வைக்கிறாரு. நம்ம மூலமா ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்கும்படி நம்மை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்றுவது பரலோக தகப்பனுடைய திட்டம், சித்தம். ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பாடல் ஒரு விசை கூட 2 சான்சரை கூட பாட போறோம். நல்ல தெரிந்த பாடல், நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நிரம்பிடும் தானியமும். ஆமென். நன்றி அப்பா. நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. நீ கலங்காதே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்தீர். ஆமென். கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை மேன்மையாக, வெற்றி மேல் வெற்றியை, வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக. அந்த வார்த்தையை ஒரு சில வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக. ஒரு விசை கூட சொல்லுங்க. வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஆமென். கர்த்தர் நம்மை மேன்மையாக, நீ கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல விசுவாச அறிக்கை செய்து நீங்க அதை உயிரோட்டமாய் சொல்ல சொல்ல ஆண்டவர் அந்த வார்த்தைகளை தம்முடைய ஜீவனை அனுப்பி ஜீவனற்று கிடக்கிற அந்த நிலையை ஆண்டவர் ஜீவனுள்ள கல்லோடு இணைத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. இந்த உலகத்தை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு அப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவ்வளவு பேர் தான் சொல்றீங்களா?
நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆமேனே கம்மியா இருக்கு, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமீன். வானத்தையும் பூமியும் உடையவர் என்னுடைய அப்பா, எங்க அப்பா தகப்பன். அந்த பிதாவே அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட நாளுக்கு என்று அவருடைய ஆவியை கர்த்தர் நமக்கு முத்திரையாய் தந்திருக்கிறார். இவன் இவள் என்னுடையவள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த ஆண்டவர் அப்பான்னு சொல்லி பாடு. உலகத்துல 1000 கடவுள்கள் இருக்கலாம், அப்பான்னு கூப்பிடணும்னா நாம் ஆராதிக்கிற கர்த்தரை மட்டும் தான் கூப்பிட முடியும். ஹல்லேலூயா. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல. சேர்ந்து பாடுவோமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல. மறுபடியும் பாடுவோம். தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா பார்த்து எப்படி நம்ம பேசுவோம்? ஏ அப்பா அப்படின்னு பேசுவோம். அப்பா, ஆமீன். ஒரு அன்பு, ஒரு பரிவு, ஒரு பாசம். சிலர்லாம் இறுக்கமா, ஏ அப்பா என்ன நினைச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி பாடுன மாதிரி. பாவம், அவரு இவ்வளவு பாடுபட்ட பிறகு என் பிள்ளைங்க என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம நேசிச்சாலும் தப்பா புரிஞ்சுக்கிட கூடாது. ஆமீன் சொல்லுறீங்களா? நல்ல சந்தோஷமா அவர் தகப்பனா இருக்கையில் அவர் தோள் மேல ஏறி உட்கார பழகுங்க. ஆமீன். நீங்களா நடக்காதீங்க, காலு தேஞ்சு போகும். அவர் தோள் மேல உட்கார்ந்து அவரு தலையை கட்டியே புடிச்சுக்கோங்க. ஏசபேலின் ஆவிகள் தலையை மட்டும்தான் சீவுவா, கிறிஸ்துவ மட்டும் நம்மளை விட்டு வெளியாக்கிடுவா. வெறும் முண்டமா சிலர் இருக்கும், அப்படியே தள்ளிட்டு இருப்பாங்க. இல்ல, கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆவிகள் சில பாவத்தை கொண்டு வரும்போது கிறிஸ்துவ மட்டும் நம்மளை விட்டு நீக்கிரும். அதுதான் ஏசபேல், ஏரோதியாள். ஆமேன். எல்லாம் இருக்கும், யாரு மட்டும் இருக்க மாட்டா, தலை மட்டும் இருக்காது. யாருக்கு? யோவான் ஸ்நாபகனுக்கு. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய தலையாய் கிறிஸ்து இருக்கிறதுனால இப்ப சந்தோஷமா நம்ம பாட போகிறோம். ஆமேன் சொல்லுகிறீங்களா? நல்லா ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வெட்கப்படாம பாடணும். என்ன வெட்கம் இருக்குது? எங்க அப்பாவை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஆமா, அவர் பாக்கெட்ல கையை போடுவேன், தோளை பிடிச்சிட்டு நடப்பேன், உம்மா கொடுப்பேன். ஆமேன். அப்படிங்கிற கர்த்தர் நல்லவர். தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, என்னை தாங்கிடும். ருசித்து என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, 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 நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, எங்கள் தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும்
எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செய்தீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செய்தீங்க. எதை கண்டு இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். தகுதிக்கு மிஞ்சி என நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல் நீர் உண்மையாக. நன்றிப்பா உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே அப்பா, தகப்பனே என்னை தாங்கிடும், என்னை தாங்கிடும் நல்ல தகப்பன். தகுதிக்கு மிஞ்சி, தகுதிக்கு மிஞ்சி என நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல் நீர் உண்மையாக. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல ஏசப்பா, இயேசுவே எங்கள் இயேசுவே, என்னை தாங்கிடும் நல்ல இயேசுவே, என்னை தாங்கிடும் தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோம், தகப்பனே அப்பா, தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. கரங்களை அப்படியே உயர்த்தி தாங்கிடும் தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை சூழ்ந்து காக்கும் நல்ல தகப்பனே. நல்ல அப்பாவுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுத்த ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாட போறோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறதும் அவர் நாமத்தை மேன்மையா கொண்டு நிறுத்துறதும் உங்களை இன்னே சார்ந்துதான் கர்த்தர் செயல்படுகிறார். ஆண்டவர் ஏசாயால சொல்லுவார்,
நான் தான் அந்த உலகத்துக்கு தேவன் என்பதை வெளிப்படுத்த நீங்க தான் என்னுடைய சாட்சிகள். உலகத்துல உள்ள வெறும் மண்ணுகளுக்கு முன்னாடி எவ்வளவு அவங்க அதை பிரசித்திப்படுத்துறாங்க. ஜீவ தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமே சொல்லுகிறீங்க? முழு இருதயத்தோடும் உள்ளத்துல இருந்து நான் நம்புறேன் தேவ பிள்ளைகளை. துதிச்சோம்னா பாடணும்னா ஆண்டவர் மனம் உருகி நமக்காக யாவையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனா ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். ரொம்ப தெரியாது, ஆனா ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை பலமுறை என்னுடைய தனி ஜெபத்துல நான் பாடிக்கிட்டே இருப்பேன். ஆமா, என்ன தனி ஜெபத்துல மியூசிக் இருக்காது, நீங்க இருக்க மாட்டீங்க. அவரும் நானும் அவரும். ஹல்லேலூயா. தப்பு பாடினாலும் அவர் தட்டி தருவார், நல்லாதான் இருக்குது அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. நம்ம இப்ப சேர்ந்து பாட போறோம். ஹல்லேலூயா. நல்ல சிரிச்ச முகமாவே முன்ன இருக்கிறீங்க, ஒரு மாதிரி ட்ரையா இருக்கிறீங்க. ஆமேன். உங்கள் வறட்சிகள் எல்லாம் கர்த்தர் திரட்சியாக்குவாராக. ஆமேன். பைபிள் இப்படி சொல்லுகிறது. ஒரு நாள் ஏதோ ஒரு வீட்டுல தியானம் பண்ணணும். 29ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் அது வனாந்தரத்தை என்ன செய்யும்னா அதிர பண்ணி முளைக்க வேண்டியவைகள் எல்லாம் முளைப்பிச்சிடும். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஆமென். ஹல்லேலூயா. கை தட்ட அடக்காதீங்க, விடுதலையா தட்டுங்க. நீங்க விடுதலையா தட்டும் போது விடுதலையின் ஆவியானவர் நம்முடைய ஆவியில இணைஞ்சிருவார். நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவரும் கண்ட்ரோலிங் ஆயிடுவார். பாடும்போது கூட நீங்க ஒரு கண்ட்ரோலா பாடாதீங்க, அது பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு எவ்வளவு முடியுமோ அதை பாடும்போது அந்த ஆவி அவர் பலப்படுத்துவார். அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து இயேசுவின். சிலர்லாம் அப்படி இந்த பவுடர் எல்லாம் கொலையாம அப்படி பாடுவாங்க. அது வேறு இடத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள். ஆமேன். திருமண வீடுகள், மரண வீடுகள் அப்படி மாதிரி போனா நம்ம அப்படி சில நேரம் இருக்கலாம், உள்ள பாடிடுறோம். ஆனா இது அவரை ஆராதிப்பதற்கே நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடலாம். அவர் ஸ்தோத்திர துதிக்கு பாத்திரர். Thank you Jesus. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. வெறுங்காற்றும் அடங்கி போகும், செங்கடலும் அழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், செங்கடலும் அழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியில் தீச்சூளை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியில் தீச்சூளை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே
நிரந்தரமில். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலை. சிறைச்சாலை அடைப்பதில் சங்கிலிகள் நிரந்தரம் இல். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலை அதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம். ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தி சொல்லுமா ஆண்டவரை பார்த்து. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை. தகப்பனே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை அசைத்து தகப்பனுக்கு மகிமை செலுத்துவோம். அற்புதங்களை செய்கிறவர் அவர்தான், விடுவிக்கிறவர் அவர்தான், விண்ணப்பம் கேட்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரே குரலாய் தகப்பனே, பரலோகத்தின் பலகணிகள் எல்லாம் திறக்கட்டும். சுகத்தின் பலகணி திறக்கட்டும். நன்மைகளின் பலகணி திறக்கட்டும். ஆசீர்வாத பலகணி திறக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. மகிமை. ஒரு தேவ பிரசன்னம் செப வீட்டை நிரப்புது நிரப்புது. நன்றி. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூ. சொல்லிக் கொண்டே இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேல். என் மூலமாய் உங்க நாமம் உயரணும். என் மூலமா உங்க நாமம் பெருகணும். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடு பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை அப்படியே தட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே தகப்பனே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே பெருங்காற்றுகள் அடங்கி போகட்டும். கண்மலைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உருக்கப்படுகிற அந்த தேவ பிரசன்னம் உங்க நாமத்தை சொல்ல சொல்ல எங்கள் மூலமாய் அந்த வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருப்பதற்காய் குடும்பங்களுக்கு உள்ள நின்று போராடுகிற இருளின் அதிபதிகளை இயேசுவின் நாமத்தில் உங்க பிரசன்னம் பாயட்டும். உங்க சமூகம் போன்றவரை புறப்பட்டு சொல்லட்டும். துதிக்கிற தேவ பிள்ளைய உனக்கு முன்ன தடைகள் இருக்க முடியாது. நீ துதிக்க துதிக்க கண்மலைகளை எல்லாம் உடைக்கிற தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடலாமா? அப்படியே முழங்காலிலே வந்து ஹல்லேலூ இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு பரலோகத்தின் பரிசுத்த தூதர்களோடு கூட ஹல்லேலூயா மகிமையே ஹல்லேலூயா
ஹalleluya ஆமென் ஹalleluya சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. ஒரே குரலாய் இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா சொல்லும் போதே அந்த தடை உடைய பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளை அந்நிய பாஷையில பேசி ஓ ஹalleluya இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே அந்த பேரை சொல்லும் போதே பேய்கள் ஓடு, பொல்லாத அந்தகார ஆவி ஓடட்டும். இயேசுவின் நாமம் உயரட்டும். இயேசு உயர்த்தப்படுவாராக, இயேசு மகிமைப்படுவாராக. இயேசுவே உங்க நாமத்தை சொல்லுகிறோம். உங்க நாமத்தை சொல்ல சொல்ல கொந்தளிப்புகள் அமரட்டும். ஆண்டவரே புயல் காற்றுகள் ஓயட்டும். ஓ ஹalleluya இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த நாமத்தை சொல்லும் போது, அந்த நாமத்தை சொல்லும் போது என் சரீரத்துக்கு உள்ள ஒரு வல்லமை, அந்த நாமத்தை சொல்லும் போது என் குடும்பத்தினுடைய அறைகளுக்குள்ள, என் குடும்பத்துக்கு மேல மூடி இருக்கிற அந்தகாரங்கள் அந்த பரிசுத்த நாமத்தில் சிதறடிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும். ரத்தம் ஜெயம். இயேசு 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 ஒருமித்து சொல்ல சொல்ல சத்துருவின் அலங்கங்கள் விழட்டும். ஓ ஜீசஸ் கடபர ஷடபா கடபா உஷடபா கடபா. மகிமையானவரே இயேசுவே ஹalleluya உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கையும் உயர்த்து உங்க நாமம் உயரணும். பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே ஹalleluya ஹalleluya. உங்களை நாங்க பாடுறோம்ப்பா, நெருக்கத்துல பாடுறாங்கப்பா, கண்ணீர்ல பாடுறாங்கப்பா. ஹalleluya ஹalleluya. ராஜாவே ராஜாதி ராஜனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி மகிமையான தேவ பிரசன்னம் அமைந்த 8ஆம் தேதி ஜெப வீட்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியில உணர்கிறேன். புதிய அபிஷேகத்தை தேவ பிள்ளை பெற்றுக்கொள், புதிய அனைண்டிங்க பெற்றுக்கொள், புதிய பாஷைகளை பெற்றுக்கொள், புது கிருபை வரங்களை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அமைதியா இருக்காத, அமைதியா இருக்காத. ஒரு விடுதலை நதி பாய்கிறது, ஒரு விடுதலை நதி பாய்கிறது. உன்னுடைய நெடுநாட்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. உன் நெடுநாட்கள் காத்திருப்பை கர்த்தர் பார்க்கிறார். தேவ பிரசன்னத்தில, தேவ பிரசன்னத்தில களி கூற களி கூற இருளின் கட்டுகள் உடையாட்டும், சிறைச்சாலைகள் உடையாட்டும். ஓ ஹalleluya praise the lord praise the lord. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. எழும்பி நிக்கணும்னா எழும்பி நின்னுக்கோங்க. எழும்பி நின்னு கர்த்தரை உயர்த்துங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல பிசாசின் கிரியைகள் அழியும். ஓ thank you பரலோக தகப்பனே,
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே, பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்தவரே, எங்களுக்காய் கோர சிலுவையில் மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் வென்றவரே, எங்க நடுவுல உலாவி கொண்டிருக்கிறவரே, நீர் தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரே சில சங்கிலிகளை பொட்டி போக செய்திருக்கிறீங்க, சில செங்கடல்களை பிரிந்து போக செய்திருக்கிறீங்க, சில அஸ்திபாரங்களுக்குள்ள உங்க வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலிருந்து உமது பிள்ளைகளுக்கு ஒரு டெலிவரன்ஸ், இந்த நாளிலிருந்து உமது பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக சத்துருவின் பிடியிலிருந்து, வியாதியின் பிடியிலிருந்து, பொல்லாத போராட்டங்களிலிருந்து என் தகப்பன் விடுவித்துக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய நல்ல பரிசுத்த நாம மகிமைப்படும். தொடர்ந்து எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான எல்லா நேரமும் எங்களோடு கூட இருந்தோம், எங்களை வழி நடத்துவீர்கள். எல்லா துதி கன மகிமை எங்கள் ராஜாதி ராஜாவாகி எங்கள் அப்பா இயேசு ராஜாவுக்கே உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளாளெல்லாம் ஆராதிப்பேன் நான்.